அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, சத்திய வசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியானது ஆண்டவருடைய வசனத்தை உயர்த்தி காண்பிக்கத்தக்கதாக அமைந்த ஒரு ஊழியத்தினாலே வெளிப்படுகிற ஒரு நிகழ்ச்சி ஆகும். ஆண்டவருடைய வசனத்தை உயர்த்தும் போதுதான், ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும் போதுதான், ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்றும் போதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எழுப்புதலும் வளர்ச்சியும் ஏற்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாகும். ஆகவே இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஊழியத்தை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய கடிதங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக அநேக திருமறை பாடங்களை நாம் தொடர்ச்சியாக கற்று வருகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் என்னவென்றால் தாவீதின் குமாரன் என்று ஆண்டவராகிய இயேசு அழைக்கப்பட்டார். இன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் மூலமாய் நம்முடைய வெற்றிக்கு உரிய நல்ல வழிகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்றால் அந்த கதவை திறக்க திறவுகோல்கள் அல்லது கீ தேவை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பெட்டகங்களை திறப்பதற்கு அநேக திறவுகோல்களை மக்கள் பயன்படுத்துவார்கள். வெற்றி நிறைந்த அல்லது ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு சில திறவுகோல்களை நாம் திருமுறையிலே கண்டுகொள்ளலாம். இன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதின் வழியாக வெற்றிக்குரிய 3 திறவுகோல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் 3 keys to break through என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறோம், என் வாழ்க்கையில ஒரு பெரிய எழுச்சி வராதா, ஒரு பிரேக் த்ரூ வராதா, ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று ஏங்குகிறோம். சங்கீதக்காரனும் இவ்வாறு ஏங்கினவன் தான். வனாந்தரத்திலே ஓடின மனிதன் இப்போது ராஜாவாக மாறிவிடுகிறார். ராஜாவாய் மாறின உடனே பெலிஸ்தர்கள் அவனை சந்திக்கும்படி வருகிறார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17 நீங்கள் 25 வசனங்களை எடுத்து வைத்து பாருங்கள். அங்கே அந்த பகுதியிலே அந்த வசனங்கள் காணப்படுகின்றன. இங்கே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரனை காண பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். எதற்கென்றால், ஒன்று கொல்லுவதற்கு, அல்லாவிட்டால் அவனை ஜெயங்கொள்வதற்கு, அவனுடைய வளர்ச்சியை முளையிலே கிள்ளி எறிவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஆகவே பெலிஸ்தர்கள் அவனோடு யுத்தம் செய்யும்படியாக வருகிறார்கள். தாவீது அரணான ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்தில் போய் அவன் அமர்ந்து கொண்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த சங்கீதக்காரனுடைய இந்த சம்பவங்களிலிருந்து 3 திறவுகோல்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதல் திறவுகோல் என்ன? ஆசீர்வாதம் அல்லது வெற்றியை பெறுவதற்கு முதல் திறவுகோல் இதுதான். என்னவென்றால், அவன் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிற மனிதனாக இருந்தார். அநேகர் தாழ்மையிலே கர்த்தரை விசாரிப்பார்கள், அநேகர் நெருக்கத்திலே கர்த்தரை விசாரிப்பார்கள், அநேகர் தங்களுடைய தேவைகளிலே கர்த்தரை விசாரிப்பார்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன, கர்த்தருடைய நல்ல ஒரு எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய சித்தம் என்ன என்று விசாரிப்பார்கள். ஆனால் உயர்வு வரும்போது, செழிப்பு வரும்போது, வளம் வரும்போது அநேகர் மறந்து போவார்கள். சிலர் பதவி வரும்போது, அந்தஸ்து வரும்போது, உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கும்போது தெய்வ நம்பிக்கையை விட்டு விடுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது இளம் வயதிலிருந்து தேவனை தேடியவன், தன்னுடைய நெருக்கத்திலே ஆண்டவரை தேடினவன். இப்போது ராஜாவாக மாறிவிட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே விரோதிகளான பெலிஸ்தர்கள் வருகிறார்கள்.
பெலிஸ்தர்களை தன் சுயபலத்திலே போய் அவன் எதிர்க்க செல்லவில்லை. அல்ல, பெலிஸ்தர்களை தங்களோடு இருக்கிற அந்த இராணுவ வீரர்களுடைய பலத்தினாலே எதிர்த்து செல்ல தாவீது விரும்பவில்லை. தனக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். அநேக வேளையிலே நாம் தான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று எண்ணுகிறோம். ஆனால் நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தர். கர்த்தரை ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று நாம் எண்ணுவோமானால் நாமெல்லாம் செகண்ட் கமாண்டராக இருக்கிறோம். ஒரு இராணுவத்திலே ஃபர்ஸ்ட் கமாண்டர் தான் சிந்திப்பான், திட்டமிடுவான், அவன்தான் கட்டளையிடுவான். ஆனால் இரண்டாவது கமாண்டர் என்று சொல்லுகிற தளபதி முதல் கமாண்டர் சொன்னதற்கு அப்படியே கீழ்ப்படிவான், இல்லையா? அதே போலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது தான் ஒரு இரண்டாவது தளபதி என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே அவன் விசாரிக்கிறான். ஆண்டவர் நோக்கி விசாரிக்கும் போது ஆண்டவர் சங்கீதக்காரனோடு பேசினார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அவன் விசாரித்த போது கர்த்தர் சொல்கிறார், நீ போ, பெலிஸ்தியரை உன் கையிலே நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். உடனே இந்த அருமையான தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்தார். அவர்கள் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார். தண்ணீர் உடைந்து ஓடுவது போல இந்த எதிரிகள் ஓடினார்கள். உடனே அந்த இடத்திலே அவன் ஆண்டவரை கனம் பண்ணுகிறான். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிக்கும் போது ஆண்டவர் நடத்துகிறார். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இரண்டாவது, ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் நாம் தேவபுத்திரராய் மாறுகிறோம். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ஆண்டவரால் வழிநடத்தப்படுவதை விரும்புவதில்லை, அல்லது வழிநடத்தலுக்காக தேவ சமூகத்திலே உட்காரவில்லை, அல்லது வழிநடத்தலுக்காக திருமறையை வாசிப்பதில்லை, வழிநடத்தலுக்காக தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையை அவர்கள் நாடாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை தேடினான், தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொண்டான், கீழ்ப்படிந்தான், ஜெயம் கிடைத்தது. ஆகவே தான் சொல்கிறேன், கர்த்தரை விசாரித்தால், கர்த்தருடைய சித்தத்தை அறிய முற்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டு, அங்கு ஆசீர்வாதம் உண்டு. மறுபடியுமாக இந்த பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யுத்தத்துக்கு வந்தபோது மறுபடியும் இவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஒரு யுத்தத்திலே தாவீது ஜெயித்தான். அடுத்த யுத்தம் வரும்போது தாவீது அங்கே தேவனை தேட அவன் மறந்து போகவில்லை, மறுபடியும் விசாரித்தான். இப்பொழுது கர்த்தர் வித்தியாசமாய் பேசுகிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 23 பாருங்கள். கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், ஜீவனுள்ள கர்த்தர் சொல்கிறார், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலேயே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போய் முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று சொன்னார். ஆகவே யுத்தம் கர்த்தருடையது, யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு 2வது முறை சொல்கிறார், முசுக்கட்டை செடிக்கு எதிரே உட்கார்ந்து கொள், அதில் இரைச்சலை கண்டால் கர்த்தர் உனக்கு முன்பாக எழுந்து போகிறார் என்று அர்த்தம் என்று. அப்படியே காத்திருந்தான், அந்த சத்தத்தை கேட்டான். அந்த சத்தத்தை கேட்டு அவன் சென்றபோது ஜெயம் கிடைத்தது. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சோதோமை சீரழித்து போடுவதற்கு முன்பாக தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தன் பிள்ளைகளுக்கு எதையும் சொல்லாமல் அவர் செய்வதில்லை. அவர் தன் ஜனத்தோடு தன் உண்மைகளை, ரகசியங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிற தேவாதி தேவனாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆனால் நடத்துதல், வழிநடத்துதல், அவருடைய போதனைகள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய சித்தத்தின் முறைகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோணத்தில் காணப்படும். அந்தந்த கோணங்களிலே சொல்லப்படுகிற நடத்துதலை கேட்டு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதல் திறவுகோல் என்ன? அவன் கர்த்தரிடத்திலே விசாரித்தான். எதை விசாரித்தான்? தேவ சித்தத்தை, தேவ நடத்துதலை விசாரித்தான். இரண்டாவது இன்னொரு
திறவுகோலை சொல்கிறேன். ஆண்டவருக்குள்ளாக ஆசீர்வாதமாக வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒன்று, கர்த்தரிடத்தில் விசாரித்து தேவ சித்தத்தை நாடுங்கள். இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என தேவ சித்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். இங்கே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அவன் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். நாம் தாமதமாய் கீழ்ப்படுகிற அந்த நிலைக்கும் பேர் அது கீழ்ப்படியாமைதான். இன்றைக்கு அநேகர் பூரணமாய் கீழ்ப்படுகிறார்கள். சிலர் பார்ஷலி, அதாவது பகுதியாய் கீழ்ப்படுகிறார்கள். சிலர் கீழ்ப்படியாமையிலே போய்விடுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர் எதை சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படுதலுக்கு சரியான உதாரணம் யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். முதல் ஆதாமாகிய அந்த பழைய ஆதாம் அவன் கீழ்ப்படியாமையில் விழுந்ததினாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படுதலினாலே அங்கே நித்திய ஜீவனும் ரட்சிப்பும் கிடைத்தது. ஆகவே பிதாவின் வார்த்தைக்கு குமாரனாகி இயேசு கீழ்ப்படிந்தார். பிதாவினுடைய அந்த வார்த்தைகளுக்கு அந்தந்த காலத்தில் கீழ்ப்படிந்தார். பிதாவினுடைய அந்த வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுதல் எந்த அளவிலே இருக்கிறது? யோனா ஒரு தீர்க்கன். ஆண்டவர் நினிவேக்கு செல்லும்படியாக கட்டளை கொடுத்தார். ஆனால் யோனா நினிவேக்கு செல்ல அவன் மறுத்தான். அவன் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போனான். ஏனென்றால் நினிவே என்பது புற மக்கள் உள்ள ஒரு நாடாகும். ஆனால் இந்த யோனா என்பவன் ஒரு யூதன். ஆகவே அவனுக்குள்ளே ஒரு என காரியம் தலைவிரித்து ஆடியது. இன்னொன்று என்ன, ரட்சிப்பானது யூதர்களுக்கு மட்டுமே உரியது என்று அவன் எண்ணி இருக்கலாம். ஆகவே ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமையிலே விழுந்து அவன் கப்பல் ஏறி தர்சீசுக்கு போனான். ஆண்டவருடைய அடியார்கள், ஆண்டவருடைய விசுவாசிகள், ஆண்டவருடைய திருச்சபை, ஆண்டவருடைய ஊழியர்கள் என்றைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்களோ மறக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சஃபர், அதாவது துன்பப்படுவார்கள். இது மறுக்க முடியாத திருமுறையின் வெளிச்சமாகும். ஆனால் அதே ஜனங்கள் தங்களை சீர்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்து மறுபடியும் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது அவர்களை சீர்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை பயன்படுத்த நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரனுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? சங்கீதக்காரனுடைய உயர்வுக்கு காரணம் என்ன? சங்கீதக்காரனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணங்கள் என்ன? முதல் திறவுகோல் சொன்னேன், கர்த்தருடைய சித்தத்தை அறிய முற்பட்டான். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை முறை வசனத்தோடு பேசியிருக்கிறார், எத்தனை முறை வசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார், எத்தனை முறை ஆண்டவர் தன்னுடைய கர்த்தராகிய தேவன் தன்னுடைய வல்லமையான உண்மையான ஊழியர்கள் வழியாக பேசியிருக்கிறார், எத்தனை முறை சூழ்நிலைகள் வழியாக பேசியிருக்கிறார். ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சியை பலப்படுத்தி அதை உயிர்கொள்ள வைத்து அதன் மூலமாய் ஆண்டவர் பேசினாரே. ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் எத்தனை சதவீதம் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம்? கீழ்ப்படியாமலே விழுந்து கொண்டு நாம் கதறுகிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கவில்லை, நீர் என்னை விடுவிக்கவில்லை, என்னை மறந்து போனீர், நீர் பட்சபாதம் உள்ள ஒரு தெய்வம் என்றெல்லாம் புலம்பி ஆண்டவருக்கு நேராக எதிர்குரல் கொடுக்கிறோம் இல்லையா? ஆனால் சங்கீதக்காரனுடைய திருமுறை வாழ்க்கையை அல்லது அவனுடைய ஜீவியத்தை பார்த்தால் வெற்றிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் 3 திறவுகோல்களில் ஒன்று, கர்த்தருடைய சித்தத்தை அறிய முற்பட்டான். இரண்டாவது, கர்த்தருடைய சித்தத்திற்கு அறிந்தால் மாத்திரமல்ல அதற்கு கீழ்ப்படிந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. மூன்றாவது ஒரு திறவுகோலை இன்னும் விளக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மூன்றாவது திறவுகோல் என்னவென்றால், கர்த்தரை தேடின சங்கீதக்காரன், கர்த்தருடைய சித்தத்தை தேடின சங்கீதக்காரன், கர்த்தருடைய அந்த திட்டத்தை அறிந்து கொண்ட சங்கீதக்காரன் அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது அவனுக்கு விடுதலையும் ஜெயமும் ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் கிடைத்த உடனே என்ன நடந்தது?
அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனாக மாறினான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 20வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது பாகால் பிராசாமிக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொன்னார். இதிலே கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு அல்லேலூயா, கர்த்தருக்கு நமஸ்காரம் என்கிற வார்த்தைகளை சங்கீதக்காரன் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தரே என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து போக பண்ணினார், உடைந்து ஓட பண்ணினார் என்று சொன்னான். அதனுடைய பொருள் என்ன? கர்த்தருக்கு மகிமை செலுத்தினான், கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பித்தான். அருமையான உள்ளே, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அநேகர் நன்றி செலுத்த மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இன்றைக்கு இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் என்றால் எனக்கு அவர் ஜீவனை கொடுத்ததற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ முறை மரண பள்ளத்தாக்கிலே நடந்து சென்ற என்னை ஆண்டவர் தடுத்து ஆண்டு என்னை விடுவித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த செய்தியை கேட்கிறீர்கள் அல்லவா, இதை கேட்பதற்குரிய ஜீவனை கொடுத்தார் அல்லவா, அதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை புழுதில் இருந்த நம்மை, ஒருவேளை விலாசம் தெரியாமல் இருந்த நம்மை, வீடு வாசல் இல்லாத நம்மை, சந்ததிகள் இல்லாமல் இருந்த நம்மை, ஒருவேளை மக்களாலே கனம் பண்ணாத ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் கண்டுபிடித்து இந்த அளவுக்கு கனம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? நன்றி செலுத்துவது தேவ பிள்ளைகளுடைய சுவாபம். மனிதர்கள் நமக்கு ஒரு உதவி செய்தாலே நாம் நன்றி செலுத்தி விடுகிறோம். அப்படியானால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். சங்கீதக்காரன் இதை நன்றி செலுத்துகிற மனிதனாக அவன் காணப்பட்டான். 1 நாளாகமம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 14ஆம் அதிகாரத்திலே இதே சம்பவம் அங்கு நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 14:11 சங்கீதக்காரன் அந்த வாக்கியங்களை இப்படி சொல்கிறான். அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்து போது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்று சொல்கிறார். ஆனால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்கிறார் நாளாகமத்திலே என் கையினாலே என்று. ஆகவே சாதாரண பலவீனமான இந்த மனிதனை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் எந்த ஒரு திட்டத்தை செய்யும் பொழுது தன்னுடைய திட்டத்தோடு மனிதனுடைய பங்களிப்பையும் அவர் பயன்படுத்தி கொள்வார். ஆகவே ரட்சிப்பை பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் தன் சொந்த குமாரனை அனுப்பி ரட்சிப்புக்குரிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். ஆனால் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறது மனிதனுடைய கடமையாகும். ஆகவே தான் இங்கே சொல்கிறார், கர்த்தர் அந்த சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அங்கே சாமுவேல் புஸ்தகத்திலே சொன்ன அந்த அருமையான சங்கீதக்காரன் நாளாகம புஸ்தகத்திலே சொல்கிறார் என் கையினாலே. அதை இன்னொரு கோணத்திலே சொல்லலாம், ஒன்றுக்கதவாத இந்த சிறியவனின் கையினாலே, அல்லது பலவீனமான மனிதனான என் கையினாலே, அல்லது பெலிஸ்தர்களுக்கு தப்பி அரணான அந்த இடத்தில் போய் ஒளிந்து கொண்ட என் கையினாலே ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்லி தன்னை கொண்டு தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை அவர் துதித்ததை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவே ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் தன் வல்லமையை கொண்டு செய்வார். அதே சமயத்திலே உங்களை கொண்டு உங்களுடைய காரியங்களை கொண்டு அவர் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டிலே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிடும். ஆனால் அவர் அங்குள்ள தண்ணீரை பயன்படுத்தினார், கற்சாடிகளை பயன்படுத்தினார், மனிதர்களை பயன்படுத்தினார், ருசி பார்த்த அந்த மனிதனை பயன்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் எதை செய்தாலும் தன் வல்லமையிலே தன்னுடைய உருவாக்கப்பட்ட மனுகுலத்தையும் அவர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஏன்? கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆகவேதான் ஆசீர்வாதங்கள் திறவுகோல்கள், ஆசீர்வாதங்கள் வெற்றிக்குரிய திறவுகோல்கள் 3. 1, கர்த்தரை தேடுங்கள். 2வதாக கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். 3வதாக உங்களுடைய ஜீவியத்தில்
கர்த்தரை துதியுங்கள். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே ஜெயமும் அற்புதங்களை பெறத்தக்கதாக இந்த 3 திறவுகோல்களை நாங்கள் பயன்படுத்த உதவி செய்யும். கர்த்தரை தேடவும், கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியவும், கர்த்தரை எப்போது துதிக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.